2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலோட பிரச்சாரம் கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்துருச்சு. இன்னும் சரியாக 20 மணி நேரம் தான் இருக்கு. அதுக்குள்ள இந்த அதிமுக, திமுக வேட்பாளர்கள் பண்ணக்கூடிய அட்ராசிட்டிஸை பார்க்கும்போது ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சிருச்சு. இவங்களுக்கு மக்கள் சேவை அப்படின்ற மனப்பான்மை கிடையாது. முழுக்க முழுக்க இவர்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், இவர்களது எதிர்கால சிந்தனை, இவர்களை நிரூபிக்கணும் களத்தில் அப்படின்ற எண்ணம் மட்டும்தான் இருக்கே தவிர ஒரு துளி அளவு சேவை மனப்பான்மை அப்படின்றது இவங்களுக்கு இல்லவே இல்லை. இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் மக்களோட மனநிலை எப்படி இருந்துச்சுன்னா, திமுகவை விட்டா அதிமுக, அதிமுகவை விட்டா திமுக, பேய்க்கு பயந்து பிசாசு கிட்ட, பிசாசுக்கு பயந்து பேய் கிட்ட அப்படின்ற கதையாகவே அப்பாவி மக்கள் அவங்களுடைய ஏழ்மை, வறுமை, அறியாமை இந்த மூனை வச்சு அவங்க அந்த கட்சிக்குள்ளேயே போய் சிக்கிட்டு இருந்தாங்க. மாற்றம்னு வரக்கூடிய கட்சிகள் கூட இன்னைக்கு திமுகவின் பி டீமா மாறி நிற்கிறாங்க. அப்போ உண்மையிலேயே மாற்றம்னு ஒருத்தர் வரமாட்டாங்க அப்படின்னு ஏங்கிட்டு இருந்தாங்க. அது எல்லாத்துக்கும் மிகப்பெரிய தீர்வை தான் தாவேகா தலைவர் விஜய் கிட்டத்தட்ட சினிமா துறையிலிருந்து இன்னைக்கு அரசியல் உலகத்துக்கு வந்தாரு. வந்தப்ப ஏகப்பட்ட விமர்சனங்கள், ஏகப்பட்ட நெருக்கடிகள், அழுத்தங்கள், அச்சுறுத்தல்கள் எல்லாத்தையும் தாண்டி மக்களுக்காக நின்றுட்டே இருந்தாரு. இதுவரைக்கும் மக்கள் எல்லாரையும் நம்ம எப்படி குறை சொல்லணும்னா, மக்கள் திமுக அதிமுக விட்டா வேற கட்சிக்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம். ஆனா உண்மையிலே களம் என்ன சொல்லுதுன்னா, மக்கள் எல்லாருமே மாற்றத்தை நோக்கி பயணம் செய்ய சரியா தான் இருக்காங்க. ஆனா சரியான நபர்கள் வரும்போது தான் அதை பண்றதுக்கு மக்கள் தயாரா இருக்காங்க. இதுவரைக்கும் ஓட்டுக்கு காசு கொடுக்காத அளவுக்கு அதிகப்படியான காசுகள் கொடுக்குறாங்க. இப்போ மக்கள் எல்லாருமே இந்த ஓட்டுக்கு கொடுக்கக்கூடிய பணத்தை வாங்கிட்டு, பரிசு பொருட்களை வாங்கிட்டு எங்களுடைய வாக்கு விசல் சின்னத்துக்கு தான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நடைமுறை இருக்குல்ல, இந்த ட்ரெண்டை உருவாக்குனது யாருன்னு பார்த்தா தாவேகா தலைவர் விஜய். அவர் தான் மேடையில் சொன்னார், ஒவ்வொரு முறையுமே உங்களுக்கு ஓட்டுக்கு காசு கொடுக்க போகிறாங்க அப்படின்னா அவங்க உங்ககிட்ட இருந்து எதையோ திருட போகிறாங்க. அவங்க கொடுக்கக்கூடிய காசு உங்ககிட்ட இருந்து திருடின காசு தான். அந்த காசை தைரியமாக வாங்கிக்கங்க. ஆனால் ஓட்டை மட்டும் விசில் சின்னத்துக்கு கொடுங்க. எனக்கு ஒரே ஒரு முறை வாய்ப்பு கொடுங்க. நான் இந்த தமிழ்நாடை மிக முக்கியமான முதன்மை மாநிலமாக மாற்றி காட்டுவேன் அப்படின்னு சொன்னார். உடனே எவ்வளவு கேலி, கிண்டல், நையாண்டி எல்லாம் பண்ணாங்கன்றது நமக்கு தெரியும். விஜய் கூட்டம் வரும் ஆனால் ஓட்டா மாறாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு களம் சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா, எங்களுக்கு திமுக அதிமுக வேண்டாம், மிகப்பெரிய மாற்று சக்தி வேண்டும். 50 வருஷம் இவங்க எதுவுமே பண்ணாததை இனி அடுத்த 5 வருஷத்துல என்ன பண்ண போறாங்க? அதனால எங்களுடைய வாக்கு புதியவர்களுக்கு தான். அந்த இடத்துல நாங்கள் விஜயையும் வெற்றி கழகத்தையும் பார்க்குறோம்னு சொல்லி எங்களுடைய ஓட்டு எல்லாமே விசில் சின்னத்துக்கு தான் அப்படின்னு பொதுமக்கள் சொல்றாங்க. இதுல இருந்து ஒரு விஷயம் தெளிவா புரியுது, மக்கள் எல்லாருமே மாற்றத்தை நோக்கி பயணம் செய்ய தொடங்கிவிட்டார்கள். இது மிகப்பெரிய வீழ்ச்சியை திமுக அதிமுக இந்த 2 கட்சிகளுக்கு கொடுக்கும் என்பதில் எல்லளவு சந்தேகம் இல்லை. இது வரைக்கும் ஒரு 50 வருஷத்தில் தமிழ்நாடு அரசியல் பார்க்காத ஒரு புதுமையான அரசியல் தேர்தல் தான் இந்த வாட்டி நடக்க போகுது. இதுக்கு எல்லாருமே சொல்வது போல மிக முக்கியமான காரணம், கடுமையான போட்டி இருக்க போகுது. ஏன்னா இது வரைக்கும் 50 வருஷம் திராவிட கட்சிகள் 2 கட்சி, அந்த 2 கட்சிக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு தான் விஜயோட கட்சி வளர்ந்து நிற்குது. வெறும் 3 வருஷம் தான். நம்ம ஏற்கனவே சொன்னது போல திரு விஜய் அவர்கள் அரசியலுக்கு கட்சியை வளர்க்கல. அவர் ஏற்கனவே மக்கள் கிட்ட போய் சென்றடைந்து விட்டு அதுக்கப்புறம் தான் கட்சியவே தொடங்குறாரு. அதனால அவருக்கு எளிதாக இந்த வேலைகள் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ விஜய்க்கு ஓட்டு போடுவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு மிகப்பெரிய கேள்வி எல்லாத்துக்குமே இருக்குது. ஏன்னா வழக்கம் போல் அரைச்சமாக வரைக்கிற செய்தியா, இந்த கூட்டமெல்லாம் ஓட்டா மாறுமா மாறாதா அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த நடுத்தர வாக்காளர்கள்ன்றவங்க இருப்பாங்கல்ல, திமுக அதிமுக எனக்கு போர் அடிச்சிருச்சுப்பா, ஆனால் நான் யாருக்கு ஓட்டு போடுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி ஒதுங்கக்கூடிய மக்கள், நோட்டாக்கு போடக்கூடிய மக்கள், இல்லை வேறு வழியே இல்லாமல் திமுக அதிமுகக்கு போடக்கூடிய மக்கள், இவங்க எல்லாருக்கும் ஒரு அழுத்தமான செய்தியை பேச வேண்டிய கடமையும் பொறுப்பும் ஒரு சிட்டிசனாக நமக்கு இருக்குது. இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்னா, திமுகவில் ஆட்சியில் அராஜகம் நடக்குது, மக்களுக்கு நிறைய பிரச்சனைகள் நடக்குது, இந்த ஆட்சியை சகிச்சிக்கவே முடியல அப்படியா, உடனே டக்குன்னு அப்பா எப்படியாவது அதிமுகவை கொண்டு வந்துடணும். ஏன்னா அதிமுக திமுகவை விட மிக புனித கட்சி போல நம்மளாம் நினச்சிக்கிட்டு, திமுகவை விட்டால் நமக்கு அதிமுக தான், அதிமுகவை விட்டால் திமுக தான் அப்படின்னு நினச்சி நம்மளே மாற்றி மாற்றி ஓட்டு போட்டுட்டு இருந்தோம். ஆனால் இங்கே மாறுறது எதுவுமே கிடையாது. இங்கேயும் கமிஷன், அங்கேயும் கமிஷன், இங்கேயும் ஊழல், அங்கேயும் ஊழல், இங்கேயும் கிட்டத்தட்ட பிரம்மாண்டமான அரசியல், அங்கேயும் பிரம்மாண்டமான அரசியல். இது மாதிரி தலைவர்களை துதிப்படுறது இங்கேயும் இருக்குது, அங்கேயும் இருக்குது. ஆனால் கொஞ்சம் கூட மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்ற எண்ணம் கிடையவே கிடையாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த 2 திராவிட கட்சிகள் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள், இன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாரு மேலேயுமே ஊழல் வழக்கு அப்படின்றது கழுத்தை நெருக்கிட்டு இருக்கு. பிஜேபி எப்போ வேணாலும் அதை தூசி தட்டி எடுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் இப்போ மக்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இந்த நடுத்தர வாக்காளர்கள், புதிய வாக்காளர்கள், இளைஞர்கள், பெண்கள், இவங்க எல்லாரும் தான் ஒட்டுமொத்த தமிழ்நாடு அரசியலே தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருக்காங்க. யாரு வரக்கூடாது அப்படின்றத அவங்க முடிவு பண்ண முடியும், யாரு வரணும் அப்படின்றதையும் அவங்க தான் முடிவு பண்ண முடியும். காரணம் என்ன? அதிகப்படியான மெஜாரிட்டி ஆஃப் ஓட்டர்ஸ் அவங்க தான் இருக்காங்க. அப்போ நீங்கள் ஒரு வகையில் யோசிச்சு பார்க்கணும். இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு விஜயை கடுமையாக எதிர்க்கிறாங்க, விஜயை வரவே விடாமல் தடுக்கிறாங்க. நம்ம ஏன் விஜய்க்கு ஓட்டு போடணும் அப்படின்லாம் நம்ம சொல்கிறோன்னா, நீங்கள் இதுவரைக்கும் 2 கட்சிகளை பார்த்துட்டீங்க, மாற்றி மாற்றி ஆட்சி பண்ணிட்டாங்க. 50 வருஷம் ஆட்சி பண்ணிட்டாங்க. 50 வருஷத்தில் சரி செய்யாத முடியாத பல பிரச்சனைகளை அடுத்த 5 வருஷத்தில் நான் உங்களுக்காக கஷ்டப்பட்டு உழைச்சு நான் மாற்றி காட்டுவேன் அப்படின்னு சொல்கிறது
எப்படிப்பட்ட புருடா வேலையா இருக்கு அப்படின்றத மக்களாகிய நீங்களே சிந்திக்கணும். சரி, இப்போ ஓட்டுக்கு நமக்கு காசு கொடுத்து திமுக ஓட்டை வாங்கிடுது, அதிமுக ஓட்டை வாங்கிடுது, எல்லா பக்கமும் சந்துக்குள்ள கோழி பிடிக்கிற திருடே மாதிரி ஒவ்வொரு வீடு வீடாக போய் காசு கொடுக்குறாங்க. இந்த தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுதுன்னே தெரியல. ஏழை விவசாயி, மருத்துவமனைக்கு போகிறவங்க, இவங்க எல்லாரோட வண்டியை நிப்பாட்டி சோதனை பண்ணுறாங்க. ஆனால் யாரை காசை பிடிச்சாங்களோ அந்த மாதிரி சட்டமன்ற வேட்பாளர்களை தகுதி நீக்கம் செய்யணும், இல்லை தகுந்த நடவடிக்கை எடுக்கணும், இல்லை ரிமாண்ட் பண்ணணும். 6 ஆண்டு காலம் சிறை, 6 மாதம் சிறை, இப்படிலாம் வெறும் ஃப்ளெக்ஸ் தான் வைக்கிறாங்க. ஆனால் கீழே அண்டர் கிரவுண்ட் டீலிங் பண்ணி அவங்க அதுலேருந்து எஸ்கேப் ஆகிடுறாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இப்படி ஓட்டுக்கு காசு கொடுத்து மக்களோட ஓட்டுக்களை வாங்கிடலாம் நினைக்கிறாங்க. இதை நம்பி பல பேர் ஓட்டு போடுறாங்க. என்னென்ன ஓட்டு போடுறாங்க? இந்த முறை ஒரு ஓட்டுக்கு 2000 ரூபா கொடுக்குறாங்க. சராசரியாக 5 பேர் ஒரு வீட்டில் இருக்காங்கன்னா 10,000 ரூபா கொடுக்குறாங்க. இந்த 10,000 ரூபாய் இப்போ கொடுத்துருவாங்க. ஆனால் அந்த 5 வருஷத்துக்கு நீங்கள் இந்த 10,000 பிரித்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்குறது ஓட்டுக்கு காசு கிடையாது, நமக்கு பிச்சை போடுற கணக்காக தான் போடுறாங்க. ஆனால் இதை வச்சு ஒரு ஆள் கிட்டேருந்து 2000 ரூபா கொடுத்துட்டு ஒரு ஆள் கிட்டேருந்து மீண்டும் 2 லட்ச ரூபா இவங்க எடுக்கிற வேலையை தான் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம பேரில் திட்டத்தை போடுறது, அறிவிப்பை வெளியிடுறது, ஆனால் எந்த திட்டங்களும் நமக்கு வந்து சேராது. இதை அடிப்படை மக்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் கீழ்த்தட்டு மக்கள், நடுத்தர மக்கள் எல்லாருக்குமே பணம்ன்றது முக்கியம் தான், அதில் மாற்று கருத்து இல்லை. 2000 ரூபா பணம் கொடுக்குறாங்களா, நமக்கு இது பெரிய விஷயமா தெரியும். 3000 5000 எவ்வளவு கொடுத்தாலும் அது நமக்கு பெரிய விஷயம். நீங்கள் வாங்கிக்கோங்க, நம்ம கிட்டேருந்து திருடின காசை நம்ம வாங்கிக்கலாம். ஆனால் நல்லவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும். அப்படி இருக்கக்கூடிய இடத்துல இந்த திமுக அதிமுக இருக்குது. நீங்கள் ஒரே ஒரு எக்ஸாம்பிளை புரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய முதலமைச்சர் இல்லை எதிர்க்கட்சி தலைவர் MK ஸ்டாலின், EPS, இவங்க 2 பேரும் இருக்காங்க. இவங்க 2 பேரும் ஒவ்வொரு இடத்துக்கும் சுற்றுப்பயணம் போகிறாங்க தேர்தல் பிரச்சாரத்துக்கு. இவங்க 2 பேரும் சொல்கிறாங்க நான் தான் பெஸ்ட்டு, நான் தான் பெஸ்ட்டுன்னு 2 பேரும் கூவுறாங்க. ஆனால் இவங்க வருவதற்கு எவ்வளவு செலவு பண்ணுறாங்க? அதை யார் செலவு பண்ணுறா? சட்டமன்ற உறுப்பினர் செலவு பண்ணுறாரா? முன்னாள் அமைச்சர் செலவு பண்ணுறாரா? யார் செலவு பண்ணுறா? அந்த பணம் எங்கேருந்து வந்தது? ஒரு கட் அவுட் வைக்கிறதுக்கு பலாயிரக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணுறாங்க. அத்தனை ஸ்பீக்கர்ஸ், அத்தனை லைட் செட்டப்பு, அவங்கள வரவேற்கணும்னு சொல்லி ஏகப்பட்ட கலை நிகழ்ச்சிகள் இவ்வளோத்தையும் ஏற்பாடு பண்ணுறாங்க. உங்கள் தலைவர்களை நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ணலாம். நம்ம ஏன் இவ்வளவு டீட்டெயில்டாக ஓப்பனாக போய் பேச வேண்டிய தேவை இருக்குன்னா, இந்த பணம் எல்லாமே நம்மளுடைய பணம், நம்ம கிட்டேருந்து பிடுங்கி திருடின பணம் தான். அந்த பணத்தில் தான் இவங்க சொகுசான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. உடனே எல்லாரும் கேட்கலாம், அப்போ விஜய்க்கெல்லாம் இந்த மாதிரி வரவேற்பெல்லாம் கொடுக்குறதில்லை அப்படின்னு. நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள். இந்த திமுக அதிமுக போல விஜய்க்கு ஃப்ளெக்ஸு, கட் அவுட்டு இதெல்லாம் அதிகப்படியாக வைக்கிறது இல்லை. அவர் அதை எல்லாத்தையுமே விரும்புறதில்லை, அதை எல்லாத்தையும் தடுத்து நிறுத்துறாரு. நமக்கு கிடைக்கக்கூடிய தகவலின்படி திரு விஜய் அவர்கள் மாவட்ட செயலாளர்களாகட்டும் இல்லை முக்கிய பிரதிநிதிகள்கிட்ட இந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் பண்ணாதீங்க, அதுக்கு 4 பேருக்கு சாப்பாடு கூட வாங்கி கொடுங்க அப்படின்னு விஜய் சொல்கிறாருன்ற தகவல் வருது. இவர் தலைவனா? இல்லை நான் வரும்போது 20 கிலோமீட்டருக்கு ஃப்ளெக்ஸ் போர்டு இருக்கணும், கட் அவுட் இருக்கணும், வழிநெடுகிலும் எனக்கு கலை நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யணும், அப்போ தான் நான் ஒரு பிரம்மாண்டமான சூப்பர் ஸ்டார் அரசியல் அப்படின்னு மக்கள் நம்பணும் அப்படின்னு சொல்லி இந்த வேலையை பண்ணுறாங்கல்ல, இவங்களுக்கு நீங்கள் ஓட்டு போட போகிறீங்களா? மக்களாகிய நீங்கள் தான் சிந்திக்கணும். இன்றைக்கி நம்ம 2000 ரூபாயை வாங்கி ஓட்டு போட்டுருவோம், ஆனால் நாளைக்கு நம்மளுடைய குழந்தைக்கு பாதுகாப்பான மாநிலமாக இது இருக்குமா? ஏற்கனவே கடந்த 5 வருஷத்தில் பலவிதமான கொடுமைகள் நடந்துருச்சு. ஏகப்பட்ட போதை கலாச்சாரம், ஏகப்பட்ட கற்பழிப்புகள், ஏகப்பட்ட பாலியல் வழக்குகள், ஏகப்பட்ட போக்சோ வழக்குகள், கொலை, கொள்ளை, ஊழல் எல்லாமே தலைவிரிச்சாடுது. ஆமாங்க, திமுக ஆட்சியில் எல்லாமே தலைவிரிச்சாடுது. அப்போ அதிமுக கட்சிக்கு நம்ம ஓட்டு போடுவோம்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஆக பெரும் முட்டாள்தனம். நம்ம ஊர் மக்களுக்கு புரிகிற மாதிரி எளிய வகையில் ஒரு கதையை சொல்கிறேன். ஒரு பெரிய பங்களா இருக்குது. அந்த பங்களா வாசலில் 2 வாட்ச்மேன் இருக்காங்க. வீட்டு ஓனர் வெளியில் போகிறப்பெல்லாம் சாவியை கையில் கொடுத்துட்டு பத்திரமா வச்சுக்கோங்கப்பா, ஒரு நாள் நீ சாவியை வச்சுக்க, இன்னொரு நாள் அந்த வாட்ச்மேன்ட்ட சாவியை கொடுத்துட்டு 2 பேரும் மாற்றி எனக்கு பாதுகாப்பாருங்க என் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போகிறாரு. ஒரு நாள் இந்த வாட்ச்மேன் என்ன பண்ணுவார், வீட்டுக்குள்ளே போய் கொஞ்சம் கொஞ்சமாக நகையை பணத்தெல்லாம் திருடிட்டு வருவார். 2வது நாள் என்ன பண்ணுவார், இந்த சாவியை ஆப்போசிட்டில் இருக்க வாட்ச்மேன்ட்ட கொடுப்பாரு. அவர் போய் எடுத்துகிட்டு வருவார். இது எல்லாத்தையும் 3ஆவதாக ஒரு வாட்ச்மேன் கவனிச்சுட்டே இருக்கான். அவன் என்ன பண்ணுறான், இந்த முதலாளி வந்த உடனே, ஐயா உங்கள் வீட்டில் பலவிதமான திருட்டு வேலைகள் நடக்குது, இந்த 2 வாட்ச்மேனையுமே தூக்கிடுங்க, நான் பார்த்துக்கிறேன், நான் ஒரு ஆளாக வந்து பாதுகாப்பாக இந்த வீடை நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லும்போது, நீ என்னை ஏமாற்ற பார்க்குறியா, நீ வந்து வீட்டுக்குள்ளே இருக்கிறது எல்லாத்தையும் திருடிட்டேன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி மீண்டும் இந்த சாவியை வாசலில் இருக்கிற 2 வாட்ச்மேன் கிட்டே மாற்றி கொடுத்தாராம். அந்த பங்களா தான் தமிழ்நாடு. அந்த சாவியை கொடுக்குற அந்த முதலாளி தான் நம்ம தமிழ்நாடு மக்கள். வெளியில் நிற்கிற 2 வாட்ச்மேன் தான் திமுக அதிமுக. புதுசாக வந்து நான் காப்பாற்றுவேன் உங்கள் வீடுன்னு சொல்கிறார்ல, அவர் தான் தாவேகா தலைவர் விஜய். இப்படி தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை போயிட்டுருக்கு. யாராவது ஒருத்தர் மாற்றம்னு வர்றாங்க அப்படின்னா அவங்கள மேலே நம்பிக்கை வைக்கிறது இல்லை. ஆனால் இருக்கும்போது மதிக்காமல் அவங்க மரணம் அடைஞ்சதுக்கப்புறம் ஐயா விஜயகாந்த் போல் யாராவது இருக்காங்களா, ஐயா விஜயகாந்த் போல் நேர்மையான மனிதர் இருக்காங்களா அப்படின்னு நினைக்கிறீங்க. இந்த முறையை தயவு செய்து மாற்றிட்டு உண்மையிலேயே நமக்கு வரக்கூடிய அடுத்த தலைமுறை நல்லா இருக்கணும், அவங்களாவது ஒரு நல்ல அரசியலை பார்க்கணும். ஐயா காமராஜர் ஆட்சியில் ஒரு நேர்மையான தூய்மையான ஆட்சி நடந்துச்சு, அது போல் இப்போ ஒரு நல்ல ஆட்சி நடக்கட்டும் அப்படின்னு நினச்சி தயவு செய்து ஒரு நல்ல நேர்மையான மனிதர்களை தேர்வு செய்யுங்க. நீங்கள் தாவேகா தலைவர் விஜய்க்கு நம்ம ஏன் ஓட்டு போடணும்னு சொல்கிறோம் அப்படின்னா,
இன்னைக்கு இருக்கக்கூடிய நபர்களை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அவர் எவ்வளவோ உயரத்தில் இருக்காரு. ஊழல் எதுவுமே பண்ணல. அவருக்கு திருட வேண்டிய அவசியமும் கிடையாது. மக்கள் பணத்தை கொள்ளையடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு மக்கள் பணத்தை கொள்ளையடிக்க வேண்டும், சுரண்ட வேண்டும், அவங்க வழக்குகளிலிருந்து தப்பிப்பதற்காக தமிழ்நாட்டை அடமானம் வைக்கணும். இதுதான் அவங்களுடைய எண்ணமாக இருக்குது. தயவு செய்து நீங்கள் வாக்களிக்கிறதுக்கு முன்னாடி வீட்டில் கூடி உட்காந்து பேசுங்க, பக்கத்து வீட்டில் பேசுங்க, இருக்கக்கூடிய உறவினர்கள்ட்ட பேசுங்க. யாருக்கு வாக்கு செலுத்தலாம், நல்ல வேட்பாளர் யாரு, நல்ல தலைவன் யாரு, மக்களுக்காக களத்தில் நின்று குரல் கொடுத்தவர் யாரு, சந்தர்ப்பவாதிகள் யாரு, இதுக்கு முன்னாடி மாற்றி பேசினது யாரு, 5 வருஷம் தொகுதிக்கே வராத நபர்கள் யாரு, இப்போ தேர்தலுக்காக வெறும் ஓட்டுக்காக ஓட்டு பிச்சை கேட்டு வரக்கூடிய நபர்கள் யாரு, இது எல்லாத்தையுமே நீங்க யோசிச்சு பார்த்து அந்த பட்டன்ல ஒரு அழுத்தம் கொடுங்க. இன்னைக்கு நீங்க போடக்கூடிய ஓட்டு இந்த ஒரு தலைமுறை மட்டும் இல்ல, அடுத்த பல தலைமுறையை காக்க வேண்டிய ஒரு ஓட்டா இருக்கணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த கட்சிகள் எல்லாமே போதும், 50 வருஷம் வாய்ப்பு கொடுத்துட்டோங்க. 50 வருஷத்துல கலட்ட முடியாத எதை அடுத்த 5 வருஷத்துல கலட்ட போறாங்க. ஊர் முழுக்க எந்த பக்கம் போனாலும் ஓட்டுக்கு காசு கொடுக்குறாங்க. இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமான செயல். ஓட்டுக்கு காசு கொடுக்குற தைரியம் அவங்களுக்கு வந்ததுக்கு காரணமே மக்களாகிய நாம தான். இவங்க எல்லாருமே தைரியமா ஓட்டுக்கு காசு கொடுத்துட்டு வெளியில போயிட முடியுன்ற நம்பிக்கை நம்ம கொடுத்துட்டோம். ஒரே ஒரு முறை ஓட்டுக்கு காசு கொடுக்க வர்றவங்களை வீட்டு வாசல 4 செருப்பை கலட்டி வச்சிங்க அப்படின்னா ஓட்டுக்கு காசு கொடுக்க வரமாட்டாங்க. இல்லை அதையும் மீறி ஓட்டு காசு கொடுக்க வந்தாங்கன்னா அந்த செருப்பை பயன்படுத்துங்க. பயன்படுத்தும் போது தான் அடுத்து மீண்டும் ஒரு முறை ஓட்டுக்கு காசு கொடுக்கக்கூடாது, அடுத்தவரின் உரிமையை நம்ம விலை பெறக்கூடாது அப்படின்ற பயம் அவங்களுக்கு வரும். ஆனால் இதை மீறி இங்கே பல பேருக்கு ஓட்டுக்கு காசு கொடுத்துட்டாங்க. எனது அன்பு உறவுகளிடத்தில் நான் சொல்வது ஒன்றே ஒன்று தான். தயவு செய்து இந்த காசு எல்லாத்தையும் வாங்கி பத்திரமா வச்சுக்கோங்க. நம்மள்ட்ட இருந்து திருடு போன காசு தான் மீண்டும் நம்மகிட்டே வந்திருக்கு. இறைவனுக்கு நன்றி சொல்லிட்டு இந்த காசை கொடுத்ததுக்காக தயவு செய்து இது வரைக்கும் நம்ம பண்ண பாவங்கள் எல்லாத்துக்கும் மிகப்பெரிய ஒரு பிராய்ச்சிதமாக, ஒரு பரிகாரமாக ஒரு நல்லவனை தேர்வு செய்தோம் அப்படின்ற ஒரு வரலாறை உருவாக்குங்க. ஒரே ஒரு முறை தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து அவர் நல்லது பண்றாரா அப்படின்னு ஒரு வாய்ப்பு கொடுப்போம். ஆனால் வாய்ப்பே கொடுக்காம இவர் வந்தா இதை பண்ண மாட்டார், அதை பண்ண மாட்டார்னு வெறும் வாய் மட்டும் பேசிட்டு இருக்காம அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து நல்ல ஆட்சி கொடுக்குறாங்களான்னு பார்ப்போம். ஒருவேளை அவங்களும் தவறு செஞ்சாங்கன்னா அவங்களையும் ஆட்சியிலிருந்து நம்ம அகற்ற வேலையை பார்ப்போம். ஆனால் ஒரே ஒரு முறை விசில் சின்னத்திற்கும் தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கும் வாய்ப்பு கொடுத்து இந்த தீயவர்கள் கையிலிடத்திலிருந்து தமிழ்நாட்டை கைப்பற்றி ஒரு நல்லவன் ஆட்சி செய்தான் என்ற வரலாறை தமிழ்நாடு மக்கள் படைக்க வேண்டும். இது எனது அன்பான கோரிக்கை. தயவு செய்து வாக்களிப்பதற்கு முன்பாக 100 முறை இல்லை, 1000 முறை இல்லை, லட்சம் முறை யோசித்து பாருங்கள். அடுத்த தலைமுறையை நாம் பாதுகாக்க வேண்டும். ஊழல் இல்லாத, லஞ்சம் இல்லாத, பாதுகாப்பான, குழந்தைகளுக்கு பாதுகாப்பான, பெண்களுக்கு பாதுகாப்பான, லஞ்சம் ஊழல் இல்லாத ஒரு நேர்மையான நியாயமான மாநிலத்தில் நாம் வாழ்வோம் என்ற பெருமையை தமிழ்நாடு மக்கள் தயவு செய்து உருவாக்க வேண்டும்.